பாஜக வீசிய வலையில் திமுகவும் இந்தியா கூட்டணி சிக்கிக்கிட்டு அலைமோதுது. பாஜக தமிழகத்தில் தமிழரை துணை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தியது. இந்தியா கூட்டணி என்ன செய்யும்னு பாஜகவுக்கு தெரியும். இவங்க உடனடியாக பீகார்லேயோ இல்லை ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு எதிராகவோ ஒரு காய் நகர்த்தும்னு பாஜக நினைத்தது போல் சந்திரபாபு நாயுடுக்கு நெருக்கடி கொடுப்பதாக நினைத்து இந்தியா கூட்டணி தெலுங்கரை ஒருத்தரை வந்துட்டு துணை ஜனாதிபதியாக நிறுத்தியிருக்கு. இப்போ பாஜகவே சொல்லும் சந்திரபாபு நாயுடிடம் தெலுங்கருக்கே நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு. தமிழகத்தில் தமிழருக்கே ஓட்டு போடணுமில்ல. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடிடம் 20 ஓட்டு தான் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் திமுக கூட்டணியிடம் 40 ஓட்டு இருக்கு. ஒருவேளை சந்திரபாபு நாயுடு அங்கே தெலுங்கரே ஓட்டு போட்டுட்டா அப்போ தமிழகத்தில் தமிழருக்கு 40 ஓட்டு போடணுமில்ல. அப்படி ஒருவேளை திமுக போடாமல் போனால் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, ஏண்டா முட்டாள் திமுக சந்திரபாபு நாயுடு தெலுங்கருக்காங்க இந்தியா கூட்டணிக்கு எதிராக இருந்தாலும் தெலுங்கரை நிறுத்தியதற்காக அங்கே ஓட்டு போட்டாங்கல்ல, எந்த மயிருக்கடா நீங்கள் ஓட்டு போடலன்னு சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் ஓட்டு கேட்க போன விளக்கமாறு எடுத்து செருப்பை எடுத்து காட்டுவானுங்கள தமிழர்கள் அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு திமுக ஒரு கணக்கை போடுமில்ல, பார்க்கலாம்.